இன்றைய முக்கிய செய்திகள். அரிய வகை காந்தங்களை ஏற்றுமதி செய்யாவிட்டால் 200% வரி. சீனாவின் பொருளாதாரத்தை அழிக்கப் போவதாக ட்ரம்ப் மிரட்டல். மத்திய சட்டத்துடன் முரண்படாத மசோதா விவகாரத்தில் எப்படி தலையிட முடியும்? குடியரசுத் தலைவரின் கேள்விகள் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் கேள்வி. காலை உணவு திட்டம் சிறப்பான சமூக முதலீடு என ஸ்டாலின் பெருமிதம். தமிழகத்தை பின்பற்றி பஞ்சாபிலும் செயல்படுத்தப்படும் என பகவந்த் மான் அறிவிப்பு. மேக வெடிப்பால் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட வீடுகள். கனமழையால் வடமாநில மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. வணக்கம். வணக்கம். அரிய வகை காந்தங்களை அமெரிக்காவுக்கு சீனா ஏற்றுமதி செய்யவில்லை என்றால் அந்நாட்டுக்கு 200% வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். அமெரிக்க அதிபராக 2வது முறையாக பதவியேற்ற பிறகு சீனா, ரஷ்யா, இந்தியா, கனடா, மெக்சிகோ உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுடன் அவர் வர்த்தக போரில் ஈடுபட்டுள்ளார். சீனாவில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் 145% வரியை ட்ரம்ப் விதித்தார். இதற்கு பதிலடியாக அமெரிக்க பொருட்களுக்கு சீனா 125% வரி விதித்தது. இந்நிலையில் அரிய வகை காந்தங்களை அமெரிக்காவுக்கு சீனா ஏற்றுமதி செய்ய மறுப்பதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். நியோடமென் அயன் போரான் என்ற அரிய வகை காந்தம் மின்சார வாகனங்கள், மின்னணு உற்பத்தி, இராணுவ தளவாட உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யாமல் சீனா ஏகபோக உரிமை கொண்டாடுவதாக குற்றம் சாட்டியுள்ள ட்ரம்ப், எனவே அந்நாட்டில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 200% வரி விதிக்கப்படும் என்று எச்சரித்தார். தென்கொரிய அதிபர் லீ ஜே யூங்கை வெள்ளை மாளிகையில் சந்தித்து பேசிய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் இதனை தெரிவித்தார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு மின்சார வாகனங்கள் குறித்து எந்த ஒரு நாடும் சிந்திக்கவில்லை என்பதால் அப்போது அரிய வகை மின்காந்தங்கள் தேவைப்படவில்லை என்று ட்ரம்ப் கூறினார். அரிய வகை மின்காந்தங்களை சீனா மட்டுமே பயன்படுத்தி வந்ததாகவும் தற்போது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு அதன் தேவை அதிகரித்துள்ள நிலையில் ஏற்றுமதி செய்ய சீனா மறுப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சீனா தனது விளையாட்டை நிறுத்திக் கொள்ளாவிட்டால் அந்நாட்டின் பொருளாதாரத்தை அழிக்கும் வகையில் கடுமையாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். தேசிய ஒருமைப்பாடு என்ற அடிப்படையில் அவசர நிலை காலங்களில் வேண்டுமானால் மாநில விவகாரங்களில் மத்திய அரசு தலையிட முடியுமே தவிர சாதாரண நேரங்களில் மத்திய சட்டத்தோடு முரண்படாத மசோதா விவகாரத்தில் எப்படி தலையிட முடியும் என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் ஆளுநர் திரு RN ரவி காலதாமதம் செய்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்தது. இதனை விசாரித்த நீதிபதிகள் திரு பர்திவாலா, திரு மகாதேவன் ஆகியோர் மசோதாக்களை நிறைவேற்ற ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு 3 மாதங்கள் காலக்கெடு நிர்ணயித்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி வழங்கினர். இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு எழுப்பிய 14 கேள்விகள் குறித்த விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு கவாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு முன்பு 4ஆம் நாளாக இன்று நடைபெற்றது. அப்போது வாதிட்ட மத்திய பிரதேச அரசு தரப்பு வழக்கறிஞர் திரு நீரஜ் கிஷன் கால் 2வது முறையாக அனுப்பப்படும் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கலாம் அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் என்று கூறினார். அரசியல் அமைப்பு பிரிவு 201 கீழ் மாநில அரசின் மசோதாவை மத்திய அரசு நிராகரிக்க அதிகாரம் உள்ளதாக அவர் கூறினார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி, அப்படியானால் மத்திய மாநில சட்டங்களின் அதிகாரத்தை வரையறுத்துள்ள அரசியல் அமைப்பு பிரிவு 254 நிலை என்ன என கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த திரு கால், மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்புவது என்பதே மசோதாவிற்கு அனுமதி மறுப்பதுதான் என்ற அர்த்தத்தை உறுதிப்படுத்தும் வகையில் அரசியல் அமைப்பை திருத்தி எழுத வேண்டும் என்று கூறினார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி, 5 ஆண்டுகள் ஒரு மசோதா மீது முடிவெடுக்காமல் ஆளுநர் நிறுத்தி வைத்தாலும் நீதிமன்றத்தால் தலையிட முடியாது என சொல்கிறீர்களா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த திரு கால், ஆளுநரின் செயல்பாடுகள் தவறாக இருந்தால் அதை சரி செய்ய நாடாளுமன்றமே சிறந்த இடம் என்று கூறினார். அடுத்து வாதிட்ட மகாராஷ்டிரா அரசு தரப்பு வழக்கறிஞர் திரு ஹரீஷ் சால்வே, ஆளுநரின் அதிகாரம் மூலம் சட்டப்பேரவையின் மீது மத்திய அரசுக்கு கட்டுப்பாடு இருப்பதாக கூறினார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி, போர் போன்ற அவசர நிலை காலங்களில் வேண்டுமானால் தேசிய ஒற்றுமை, ஒருமைப்பாடு என்ற அடிப்படையில் மாநில விவகாரங்களில் மத்திய அரசு தலையிடும் அதிகாரம் உள்ளது என்றார். ஆனால் சாதாரண நேரங்களில் மத்திய சட்டத்தோடு முரணாக இல்லாத மசோதா விவகாரத்தில் எப்படி தலையிட முடியும் என அவர் வினவினார். அதற்கு பதிலளித்த திரு ஹரீஷ் சால்வே, சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதா சரியாக இல்லாத போது அதை நிராகரிக்கும் ஒரு அமைப்பை அரசியல் அமைப்பை வடிவமைத்தவர்களே உருவாக்கியுள்ளதாகவும் ஷரத்து 201 திருத்தாத வரை இது தொடர்ந்து இருக்கும் என்றும் கூறினார்.
அதனைத் தொடர்ந்து பாஜக ஆளும் ராஜஸ்தான், ஒடிஷா, உத்தரப்பிரதேசம், ஹரியானா தரப்பு வழக்கறிஞர்களும் ஆளுநருக்கு ஆதரவாக வாதிட்டனர். தமிழ்நாடு அரசின் காலை உணவு திட்டம் ஒரு சிறப்பான சமூக முதலீடு என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை 2022 ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி மதுரை ஆதிமூலம் மாநகராட்சி தொடக்கப் பள்ளியில் அவர் தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இத்திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது. இதன் மூலம் 17,53,000 மாணவர்கள் பயனடைந்து வருகின்றனர். இந்நிலையில் நகர்ப்புற பகுதிகளில் செயல்படும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இத்திட்டம் இன்று முதல் விரிவாக்கம் செய்யப்படுகிறது. சென்னை மயிலாப்பூர் புனித சூசையப்பர் தொடக்கப் பள்ளியில் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை திரு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பஞ்சாப் முதலமைச்சர் திரு பகவந்த் மான் மற்றும் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஆகியோர் மாணவ மாணவிகளுடன் அமர்ந்து உணவருந்தினர். பின்னர் நடந்த விழாவில் பேசிய திரு ஸ்டாலின், தமிழ்நாட்டில் 37,416 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் படிக்கும் 20,59,000 மாணவர்கள் தினந்தோறும் காலையில் சூடாக சாப்பிட்டு வகுப்பறைக்கு செல்வார்கள் என்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். இது மிகச்சிறப்பான ஒரு சமூக முதலீடு என்றும் எதிர்காலத்தில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பல மடங்கு லாபத்தை தமிழ் சமூகத்துக்கு வழங்க உள்ள முதலீடு என்றும் அவர் தெரிவித்தார். ஆண்டொன்றுக்கு 600 கோடி ரூபாய் மதிப்பில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என கூறிய திரு ஸ்டாலின், இதை செலவு என கருத முடியாது என்றார். ஆண்டொன்றுக்கு 600 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. ஆனா இது செலவுன்னு நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு சூப்பரான சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட். இது எதிர்காலத்தில் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல மடங்கு லாபத்தை தமிழ் சமுதாயத்துக்கு தரப்போற முதலீடு இது. கனடா போன்ற வளர்ந்த மேலை நாடுகளிலும் காலை உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். அவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக தமிழ்நாட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருப்பது பெருமையாக உள்ளதாக அவர் கூறினார். இந்த திட்டத்தின் மூலம் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் அதிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக திரு ஸ்டாலின் தெரிவித்தார். பின்னர் பேசிய திரு பகவந்த் மான், காலை உணவு திட்டத்தால் மாணவர்களின் வருகை அதிகரித்து இடைநிற்றல் குறைந்துள்ளது நல்ல அறிகுறி என்றார். பஞ்சாபிலும் இந்த திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக அமைச்சரவையில் விவாதிக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். बहुत अच्छा लगा कि आज ब्रेकफास्ट स्कीम जो रूरल में तो पहले ही चलती थी, लेकिन अर्बन बच्चों के लिए ब्रेकफास्ट की स्कीम जो शुरू हुई है, उसके लिए मैं बहुत बहुत बधाई देता हूं और कंग्रेचुलेशंस. மாநிலத்தின் பிற பகுதிகளில் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை அமைச்சர்கள் தொடங்கி வைத்தனர். பள்ளிகளில் வழங்கப்படும் காலை உணவு பசியை போக்குவதுடன் சுவையாக உள்ளதாக மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். வேலைக்கு செல்லும் தங்களுக்கு இந்த திட்டம் பெரிய உதவியாக உள்ளதாக பெற்றோர் கூறினர். எங்கள் அப்பா அம்மாலாம் கம்பெனிக்கு போகிறாங்க, சீக்கிரமாகவே போயிடுவாங்க. அதனால் எங்கள் அம்மா சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போக மாட்டாங்க. சில டைம் நைட்டில் செஞ்ச சாப்பாடு தான் இருக்கும். இப்போ எங்கள் ஸ்கூலில் காலை உணவு திட்டம் போட்டிருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காலையில் எந்திரிச்சு வீட்டு வேலைக்கும் போகணும், பசங்களையும் பார்த்துக்கணுன்றதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்களை மாதிரி பேரண்ட்ஸாக ரொம்ப கஷ்டப்படுவோம் நாங்கள். ஆனால் இப்போ சிஎம் சார் காலை உணவு திட்டம் பண்ணதுனால ரொம்ப 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 எங்களுக்கு மனசு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா குழந்தைங்க ஐயோ சாப்பிடலையே நாங்கள் நினச்சிட்டே இருப்போம். ஆனால் இப்போ காலை உணவு ஸ்கூல் போனால் சாப்பிட்ருவாங்க அப்படின்ற மன நிம்மதி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்குது. தங்களது பணிச்சுமையை காலை உணவு திட்டம் குறைப்பதாகவும் பள்ளிக்கு சென்றால் குழந்தைக்கு உணவு கிடைக்கும் என்ற நிம்மதியும் நம்பிக்கையும் ஏற்பட்டுள்ளதாகவும் பெற்றோர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். ஹிமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்பு காரணமாக ஏற்பட்ட பெரு வெள்ளத்தில் வீடுகளும் வாகனங்களும் அடித்துச் செல்லப்பட்டன. தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் வட மாநிலங்கள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் கனமழை கொட்டி வருகிறது. ஹிமாச்சல பிரதேசத்தின் கின்னார் மாவட்டம் பான்வி பகுதியில் இன்று காலை திடீர் என மேக வெடிப்பு ஏற்பட்டு கனமழை பெய்தது. இதனால் சட்லஜ் ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. வெள்ளப்பெருக்கின் வேகத்தை தாங்காமல் வீடுகள் இடிந்து நீரில் இழுத்துச் செல்லப்பட்டன. மலைப்பாதையில் சென்ற வாகனங்களும் வெள்ளத்தில் விழுந்தன. பகாங் பகுதியில் வீடுகள், தங்கும் விடுதிகள், கடைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. சுற்றுலா தலங்களான குலு மற்றும் மணாலியில் கனமழையால் சாலைகள் சேதமடைந்துள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. ஜம்மு காஷ்மீரில் ரம்பன், செனாப் ஆறுகளிலும் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாக்கினர்.
ஜம்மு காஷ்மீரில் ஜம்மு பகுதிக்கு அதிகனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வைஷ்ணவி கோயில் பகுதிக்கு செல்லும் சாலை அடித்துச் செல்லப்பட்டதால் பக்தர்கள் தவித்து வருகின்றனர். மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜுவின் பாதுகாப்பிற்கு சென்ற வாகனமும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. தோடா பகுதியில் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. கனமழைக்கு இதுவரை 4 பேர் உயிரிழந்துள்ளனர். கத்துவா பகுதியில் ஆற்று வெள்ளத்தால் குடியிருப்புகள் பலத்த சேதமடைந்துள்ளன. குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலும் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. எஸ்ஆர்எம் ஹோட்டல் குழுமம் குத்தகை பாக்கியில் 20 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசுக்கு உடனடியாக செலுத்துமாறு உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. திருச்சி காஜாமலை பகுதியில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்திற்கு சொந்தமான இடத்தில் எஸ்ஆர்எம் குழுமம் ஹோட்டல் நடத்தி வந்தது. குத்தகை காலம் முடிவடைந்த நிலையில் அந்த இடத்தை கையகப்படுத்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் எஸ்ஆர்எம் குழுமம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீது இன்று விசாரணை நடைபெற்றது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான தமிழ்நாடு அரசு தலைமை வழக்கறிஞர் திரு PS ராமன், மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன் ஆகியோர் எஸ்ஆர்எம் நிறுவனத்தின் குத்தகை காலம் 2024ஆம் ஆண்டுடன் முடிவடைந்து விட்டது என்று தெரிவித்தனர். எனவே அந்த இடத்திற்கு எஸ்ஆர்எம் குழுமம் உரிமை கோர முடியாது என்று அவர்கள் வாதிட்டனர். குத்தகை தொகையில் எஸ்ஆர்எம் நிறுவனம் 38 கோடி ரூபாய் நிலுவை வைத்துள்ளது என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தமிழக அரசுக்கு நிலுவை வைத்துள்ள 38 கோடி ரூபாய் குத்தகை தொகையில் 20 கோடி ரூபாயை 6 வாரங்களில் எஸ்ஆர்எம் குழுமம் செலுத்த வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அந்த தொகையை முதலில் செலுத்தினால்தான் இந்த வழக்கை தொடர்ந்து விசாரிக்க முடியும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். 20 கோடி ரூபாயை செலுத்தியதற்கான ஆவணங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை 8 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். செல்பேசியில் மூழ்கி நேரத்தை வீணாக்காமல் கல்வியில் கவனம் செலுத்த புத்தக கண்காட்சி உதவும் என்று தூத்துக்குடி பள்ளி மாணவிகள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடியில் அம்மாவட்ட நிர்வாகம் சார்பில் 6வது புத்தக திருவிழா நடைபெற்று வருகிறது. தருவை விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும் கண்காட்சியில் 100க்கும் மேற்பட்ட அரங்குகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. 4வது நாளான இன்று தூத்துக்குடியைச் சேர்ந்த அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கண்காட்சியை காண வந்திருந்தனர். நேரத்தை வீணாக செலவிடாமல் வாசிப்பு திறனை வளர்க்கவும் படிப்பில் கவனம் செலுத்தவும் கண்காட்சி ஊக்கம் தரும் என்று மாணவிகள் கூறினர். இந்த புத்தக கண்காட்சி எங்களுக்கு மிகவும் நல்லதாக இருந்தது. இங்கே பெரியவங்க இருந்து சின்னவங்க வரை ராமாயணம், திருக்குறள் எல்லாமே இருக்கு. மிகவும் இந்த சின்ன சிறுவர்களாக மொபைல் நோன்றதோட இந்த மாதிரி புத்தக கண்காட்சியில் வந்து பார்க்கறது மிகவும் நன்றியாக இருக்கு. இங்கே புத்தக கண்காட்சி போட்டது எல்லாத்துக்குமே இங்கே நல்லா யூஸாக இருக்கு. இந்த புத்தக காட்சியை 4 நாட்களில் 26,000 பேர் பார்வையிட்டு இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் வங்கி கவர்னர் லிசா குக்கை அதிபர் ட்ரம்ப் அதிரடியாக பணி நீக்கம் செய்துள்ளார். முன்னாள் அதிபர் ஜோ பைடனால் நியமிக்கப்பட்ட அவர் மீது மோசடி புகார் எழுந்ததை அடுத்து பதவி விலகுமாறு ட்ரம்ப் அறிவுறுத்தினார். ஆனால் அதை லிசா குக் ஏற்க மறுத்ததால் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். குஜராத்தில் தயாரிக்கப்பட்ட எலக்ட்ரிக் வாகனங்களின் ஏற்றுமதியை பிரதமர் திரு மோடி தொடங்கி வைத்தார். அகமதாபாத்தில் உள்ள சுசுகி நிறுவன ஆலையில் தயாரிக்கப்பட்ட விதாரா சுசுகி மின்சார வாகனங்கள் இங்கிலாந்து, ஜெர்மனி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட உள்ளன. கேரளாவில் ஓணம் பண்டிகைக்கான கொண்டாட்டங்கள் களைகட்ட தொடங்கியுள்ளன. திரிசூர் மாவட்டம் வடக்குநாதன் சிவன் கோயிலில் 1500 கிலோ சம்பங்கி, வாடாமல்லி பூக்களை கொண்டு 60 அடி சுற்றளவில் பிரம்மாண்ட பூக்களம் போடப்பட்டுள்ளது. 150க்கும் மேற்பட்டோர் இணைந்து இந்த பூக்களத்தை அமைத்துள்ளனர். பிரம்மாண்டமான இந்த பூக்களத்தை ஏராளமானவர்கள் பார்த்து ரசித்ததுடன் புகைப்படம் எடுத்துச் சென்றனர். இன்று முதல் கேரள மக்கள் ஓணம் பண்டிகையை வரவேற்கும் விதமாக வீடுகளில் பூக்களம் அமைத்து வழிபட தொடங்குவார்கள். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கோடநாடு பங்களாவை நேரில் ஆய்வு செய்ய எதிர்தரப்பு வழக்கறிஞர்களை அனுமதிக்க கோரி குற்றவாளி ஜித்தன் ஜாய் தாக்கல் செய்த மனுவை நீலகிரி மாவட்ட நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அந்த பங்களாவில் எடப்பாடி திரு பழனிசாமி ஆட்சி காலத்தில் நடந்த கொலை கொள்ளை வழக்கில் சயான், ஜித்தின் ஜாய் உள்ளிட்ட 12 பேர் கைது செய்யப்பட்டனர். கோடநாடு பங்களாவில் நேரில் ஆய்வு செய்ய கோரி 10வது குற்றவாளியான ஜித்தன் ஜாய் மனு தாக்கல் செய்த நிலையில் ஏற்கனவே தடயங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாக சிபிசிஐடி போலீசார் தெரிவித்ததால் அந்த மனு இன்று தள்ளுபடி செய்யப்பட்டது. சென்னையில் தெருநாய்களை கட்டுப்படுத்த 15 மண்டலங்களிலும் இனப்பெருக்க கட்டுப்பாட்டு மையங்கள் டிசம்பர் மாதத்திற்குள் தொடங்கப்படும் என்று மேயர் திருமதி பிரியா தெரிவித்துள்ளார். மாமன்ற கூட்டத்தில் உறுப்பினரின் கேள்விக்கு பதிலளித்த அவர், நாள்தோறும் 3000 நாய்களுக்கு கருத்தடை செய்யப்படுவதாகவும் வளர்ப்பு நாய்களை பொறுத்தவரையில் பதிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார்.
சிவகாசியில் சட்டவிரோதமாக ஃபேன்சி ரக பட்டாசு தயாரித்த தொழிற்சாலைக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். குடியிருப்பு பகுதிகளில் பட்டாசு தயாரிக்கப்படுவதாக வந்த புகாரை அடுத்து பேர்நாயக்கன்பட்டியில் அதிகாரிகள் சோதனை செய்ததில் ருத்ரப்பன் என்பவருக்கு சொந்தமான தீப்பெட்டி தொழிற்சாலையில் ஃபேன்சி ரக பட்டாசுகள் தயாரிக்கப்பட்டது தெரியவந்தது. 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசு மற்றும் மூலப்பொருட்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தீப்பெட்டி ஆலைக்கு சீல் வைத்தனர். அதன் உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே கெஜமுடி எஸ்டேட் பகுதியில் நள்ளிரவில் தொழிலாளர் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த 11 யானைகள் வீடுகள், தேநீர் கடை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கட்டடங்களை உடைத்து சேதப்படுத்தின. நள்ளிரவில் திடீர் சத்தம் கேட்டு எழுந்து அதிர்ச்சி அடைந்த தொழிலாளர்கள் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்துக்கு விரைந்த வனத்துறையினர் பொதுமக்களுடன் இணைந்து பல மணி நேரம் போராடி யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டினர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 849 புள்ளிகள் சரிந்து 80,786 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 256 புள்ளிகள் குறைந்து 24,712 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 74,840 ரூபாயாகவும், ஒரு கிராம் 9,355 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் 130 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அரிய வகை காந்தங்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யாவிட்டால் சீனாவுக்கு 200% வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். அவசர நிலை காலங்களில் மாநில விவகாரங்களில் மத்திய அரசு தலையிட முடியுமே தவிர மத்திய சட்டத்துடன் முரண்படாத மசோதா விவகாரத்தில் எப்படி தலையிட முடியும் என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழ்நாடு அரசின் காலை உணவு திட்டம் ஒரு சிறப்பான சமூக முதலீடு என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.